மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பாலகிருஷ்ணன் நம்முடன் தற்போது இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு பாலகிருஷ்ணன், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது என்று வரும்பொழுது பிரதமர் அவர்களை சந்திக்க மறுக்கிறார். மறுமுனையில் மாநில அரசாங்கம் மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறது. இதற்கு என்னதான் தீர்வு? அடுத்த கட்டம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, கடந்த 27 நாட்களாக டெல்லியில போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு விவசாயிகள் சங்க தலைவர்களை அழைத்து பிரதமர் ஒரு முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட நேரம் ஒதுக்கல. விவசாயிகள் போய் நேரடியா சந்திக்கிற போது அவங்கள ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி சந்திச்சா பிரதமருக்கு என்ன இப்போ குடிமொழி போயிடும். அவருக்கு என்ன அந்த அளவுக்கான நேரம் இல்ல. தமிழ்நாட்டிலேருந்து போற சில நடிகைகள் கூட நேரடியா போய் பிரதமரை பார்க்க முடியுது, அவங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க முடியுது. ஆனா லட்சக்கணக்கான விவசாயிகளுக்காக 26 நாள் 27 நாளா போராடிக்கிட்டு இருக்கிற அவங்கள பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவதற்கே பிரதமர் தயார் இல்லைன்னு சொல்ற போது, அப்ப தமிழ்நாட்டை பத்தியும் தமிழக மக்களை பத்தியும் தமிழக விவசாயிகளை பத்தியும் இந்த மோடி அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை என்பதுதான் இது எடுத்துக்காட்டுது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டு 39,000 கோடி ரூபாய் நஷ்ட நிவாரணம் கேட்ட போது வெறும் 1,725 கோடி ரூபாய் நிவாரணத்தை கொடுத்துட்டு ஏதோ யானை போய் பிச்சை போடுற மாதிரி போடுகிற அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த போராடுகிற விவசாயி குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய கோரிக்கைகளை நாங்க பரிசீலிக்கிறோம், வறட்சிக்கு இன்னும் கூடுதலா நிவாரண நிதி ஒதுக்குறோன்றதா சொல்லி அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டிய பிரதமர். அதனாலதான் அந்த போராட்டம் இந்த அளவுக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குது. எனவே இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழகத்தினுடைய இடங்களையும் அவங்களுக்கு ஆதரவாகவும் மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா நான் இந்த நேரத்தில் என்ன கேட்டுக்க விரும்புறேன்னா, அனைத்து விவசாய சங்கங்களும் டெல்லியில போராடக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக ஒன்றிணைஞ்சு ஒரு மிகப்பெரிய பந்து மற்ற போராட்டங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் இந்த கேளா காதினரா இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் திரும்பி பார்ப்பதற்கு, விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொஞ்சமாவது கவனம் செலுத்துவதற்கு அவங்க வற்புறுத்த முடியும். அதற்கு எல்லாரும் ஒன்றிணைந்து கொள்ள எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புறேன். 28 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு 28வது நாள். ஏற்கனவே அவர்கள் ஏற்கனவே நிதியமைச்சரையும் சந்தித்திருக்கிறார்கள். நிதியமைச்சரிடமும் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்றாலும் கூட அவர் கொடுத்த வாக்குறுதிகள் தமிழக விவசாயிகளுக்கு திருப்தி தரவில்லை என்பதால போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இதற்கு பிறகும் என்ன நடக்கும், என்ன செய்யலாம் என்று என்ன வாய்ப்புகள் இருக்கிறது நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ஒண்ணு சேர்ந்து களத்துல இறங்குறது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்கல, கடன் தள்ளுபடி சம்பந்தமா அரசாங்கம் மௌனம் சாதிக்குது. இப்ப காவிரி பிரச்சனையே நிரந்தரமா கிடப்புல போட்டு தமிழ்நாட்டுக்கு காவிரி உரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு பாராளுமன்றத்துல ஒற்றை தீர்ப்பாயம் என்கிற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மசோதா இன்னைக்கோ நாளைக்கோ நிறைவேறி போச்சுன்னா இந்த காவிரி நடுவர் மன்றம் அவருடைய தீர்ப்பு எல்லாமும் குப்பை தொட்டிக்கு போற மாதிரி நிலைமை என்பது ஏற்பட்டு போயிடும். ஆகவே முழுக்க முழுக்க தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்னைக்கு மத்தியில இருக்கு. ஆகவே இதுக்கு டெல்லியில இருக்கிற விவசாயிகள் போராடுகிற அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் களத்துல இறங்கி போராடுவதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும். அப்பதான் அரசாங்கத்தை பணிய வைக்க முடியும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஹலோ திரு பாலகிருஷ்ணன், இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் என்பது ஏற்புடையதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது நிர்வாண அளவுமான மாதிரியான அளவுக்கான போராட்டத்துக்கு அவங்க போக வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த விவசாயிகள் அங்கிருந்து போராடுவது, இந்த அளவுக்கு உறுதியோட போராடுவது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல நடவடிக்கை. அந்த போராட்டம் அவங்க அங்க போராடுறதுனால மட்டும் இந்த அரசாங்கத்தை பணிய வச்சிட முடியும்னு எனக்கு தோணல. அதுக்கு அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்கும் அவங்க முயற்சி பண்ணி அதிகப்படியான மக்களை களத்துல இறக்கி போராடித்தான் அரசாங்கத்தை பணிய வைக்க முடியுமே தவிர, இவங்க தனிப்பட்ட முறையில கொஞ்சம் பேர் அங்க நிர்வாண போராட்டம் போன்ற அந்த மாதிரியான வடிவங்கள் என்பது அதே மாதிரி தூக்கு மாட்டிக்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்துறது என்பதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதான் எனக்கு படல. ஆனா அதே சமயத்துல அவங்க உறுதியா போராடுவது பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல செய்தி. இந்த அளவுக்கு ஒரு உறுதியா போராடுறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய மிகுந்த பாராட்டுகளை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புறேன். இந்த மாதிரி வடிவங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். தூக்கு மாட்டிக்கிறது அல்லது தற்கொலைக்கு முயற்சி பண்ற மாதிரி நடக்கிறது, அதே மாதிரி நிர்வாண போராட்டங்கள் என்பதெல்லாம் அது விவசாயிகளை நாம கேவலம் இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நிலைமையை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல போனா இதுல
இதுல வந்து அவமானப்பட வேண்டியது மத்திய சர்க்காரை தவிர நம்ம ஏன் நம்ம அவமானப்படுத்திக்கணும்?